மிஸ் ரூபி, என்ன நடந்தது? இது வந்து 2005ல என்னோட பெரிய தம்பிக்கு நடந்த ஒரு கதை. அது வந்து ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்றேன். அப்போ என் பிரதருக்கு வந்து ஒரு 3 to 4 years இருக்கும், எனக்கு ஒரு 5 to 6 years இருக்கும். இப்போ வந்து சாட்டர்டே சண்டே டைம்ல வந்துட்டு பாட்டி வீட்டுக்கு எல்லாம் வந்து ஸ்கூல் லீவுக்காக வந்து பாட்டி வீட்டுக்கு போயிடுவோம். ஆக்சுவலி ஃப்ரைடேவே போயிட்டு ஒரு 2 days அங்கே ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் தான் வருவோம். அண்ட் தென் வந்து ஒரு சண்டே வந்துட்டு அதே மாதிரி தான் ஏர்லி மார்னிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் எல்லாரும் சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம். பாட்டி வீடு வந்து ஃப்ளாட்ல இருக்கு. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தோம். ஸோ படிக்கு கீழே வந்து படிக்கு பின்னாடி சைட் வந்து ஒரு பாட்டி வீடு இருக்கு. அது அம்மாவோட சித்தி வீடு. அவங்களும் அவங்க அம்மாவும் அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. நாங்க இருந்தது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்துட்டு அங்கேயும் ஒரு தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஸோ சுரேஷ் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வீடு ஒன்று இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்க பாட்டி வீடு இருக்கு. ஸோ ஒரு 2 o'clock சம்திங் வந்து சமையல்லாம் முடிச்சிட்டு அம்மா வந்து தம்பி போய் கூட்டிட்டு வர சொன்னாங்க. என் தம்பி வந்து சுரேஷ் அண்ணன் வீட்டுல ரொம்ப அட்டாச்ட் ஆகிருப்பாரு. அதனால போயிட்டு அவரை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஸோ நான் போய் ஆண்டி கிட்ட கேட்டேன், ஆண்டி தம்பி எங்க சமைச்சிட்டாங்க, அம்மா கூப்பிட சொன்னாங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க தம்பி முதல்ல போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்து சொன்னேன், அம்மா தம்பி ஆண்டி வீட்டுல இல்ல, வீட்டுக்கு வந்துட்டு தான் சொல்றாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பயந்துட்டாங்க, எங்க போயிட்டாருன்னு தெரியலன்னு சொல்லி அம்மாவோட 2 தங்கச்சிங்க, பாட்டி, அப்புறம் அம்மா, அப்புறம் அங்கிள் வீட்டுல சுரேஷ் அண்ணனோட அப்பா அம்மா எல்லாருமே போய் தேடினாங்க. எங்கேயுமே அவர் இல்ல. ஆனா எனக்கு ஒரு தாட் வந்து அவர் வந்து ஆண்டி வீட்டுல தான் இருக்காரு அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. ஏன் அந்த வயசுல எனக்கு அப்படி தோணுச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. திரும்ப தம்பியோட வயசு வந்து அப்போ ஒரு 3 இருக்குமா? 3-4 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் அப்ப சின்ன பையன். எனக்கு வந்து அவர் அங்கேதான் இருக்காரு அப்படின்னு எனக்கு அந்த தாட் இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா எங்களை வீட்டுல விட்டுட்டு அம்மா மத்தவங்க எல்லாம் கீழே போய் தேட போயிட்டாங்க. எல்லா பிளாக்லயும் தூரமா வந்து ஒரு கடலாம் வச்சிருப்பாங்களா கிரவுண்ட் ஃப்ளோர்ல, அந்த மாதிரி இடத்துக்கு அவர் போயிட்டாரோ அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சுக்கிட்டோம். ஏன்னா சம்டைம் அவர் அப்படிதான் டக்கு டக்குன்னு ஓடிடுவாரு கடைக்கு. அப்போ வந்து தேடணும், போயிட்டு காணோம் அவரை. ஸோ ஒரு ப்ளூ நேரமா தேடி அப்புறம் எனக்கு தெரியல ஏன் அப்படி தோணுச்சு. நான் போய் திருப்பி ஆண்டி வீட்லயே பாத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஃபிளாட்ல வந்து ஒரு வீட்டுல வந்து 2 ரூம் தான் இருக்கும். ஒரு ரூம் வந்து பூஜை ரூம் வச்சிருப்பாங்க, ஒரு ரூம் வந்து படுக்கிற ரூம் வச்சிருப்பாங்க. ஸோ மேபி அவன் பூஜை ரூம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து லைக் கதவு பின்னாடி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கதவு சாத்தின மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. நான் போயிட்டு அங்கேயிருந்து நின்று அவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன். எனக்கு தோணிட்டே இருந்துச்சு தம்பி அங்கதான் இருக்காருன்னு. அப்புறம் நான் வந்து திருப்பி தேடி வந்துட்டு என்னால அழுவ தாங்க முடியல. ஐயோ தம்பி காணோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டோம். எல்லாரும் போய் தேடும் போது பெரிய சித்தி வந்துட்டு நான் போயிட்டு வந்து ஒரு எத்தனையோ நிமிஷத்துல அவங்க திருப்பி போயிட்டு அதே கதவு பின்னாடி இருந்து அவங்களை கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து ரொம்ப பயந்த மாதிரி இருந்தாரு. ஸோ கூட்டிட்டு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டோம். அவரால் எதுவுமே பேச முடியல. ஸோ அப்படியே தான் இருந்தாரு. சரி பரவாயில்ல விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தனி சாப்பாடுலாம் குடிச்சு தூங்க வச்சாச்சு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அப்பா வந்து இந்த ஆன்மீகத்துல ஒரு இது இருக்கு, அவர் தண்ணி வந்துச்சு பார்த்தோன்னா அவரால் அதை ஏதாச்சும் பார்க்க முடியும். பார்த்தப்போ சொன்னாரு தம்பி எதையோ பார்த்து பயந்துருக்கான் அப்படின்னு சொல்லி வீட்டுல உள்ளவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ எங்களுக்கு அதை பத்தி சரியா தெரியல எதுவும். அப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டு தான் நினைக்கிறேன், நானும் தம்பி வந்து ஹால்ல தூங்குவோம். என்னோட கடைசி தம்பியும் அம்மா அப்பா எல்லாம் ரூம்ல தூங்குவாங்க. ஏன்னா எங்க வீட்லயே வந்துட்டு ஃபிளாட்ல தான் இருந்தோம். 2 ரூம் தான் இருக்கும். ஒன்னு சாமி ரூம், அந்த ரூம் வந்து படிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு அப்பா அம்மா தூங்குற ரூம். வெளியே நாங்க தூங்குறப்ப என் தம்பி என்னை பார்த்து கேட்டாரு, அக்கா நான் ரொம்ப நேரமா உன்னை கூப்பிட்டேன், ஏன் அக்கா என்ன நீ திரும்பி பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. நீ எங்க இருந்த, நீ எப்ப என்ன கூப்பிட்ட அப்படின்னு. ஆண்டி வீட்டு பூஜை ரூம் பின்னாடி கதவு இருந்துச்சு, அங்க நின்று நான் அவ்வளவு நேரம் உங்களை கூப்பிட்டேன், நீ ஏன் அக்கா என்ன பார்க்காம திரும்பி போயிட்ட. அப்புறம் சித்தி தான் வந்து என்ன கூட்டிட்டு வந்தாங்க, நான் கத்த உனக்கு விளங்கலையா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ஒரே ஷாக்கு, என்னடா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. சோ அவருக்கு தெரியல ஏன் அந்த இடத்துல அவர் இருந்திருக்கலாம். மேபி எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து அவர் வந்து மறைச்சிருக்கலாம். அந்த இடத்துல இருந்து எங்களை பார்க்க முடியும், ஆனா எங்களை கூப்பிட முடியாத அளவுக்கு, எங்களால பார்க்க முடியாத அளவுக்கு அவர் ஏதாச்சும் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சித்தி கிட்ட யார்ட்டும் இதை பத்தி ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க ஒன்றும் இல்லை தம்பி எதை பார்த்து பயந்துருக்கான் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் அதே டைம்ல வந்து வீட்டுல எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்போ சின்ன பிள்ளைங்கலாம் உள்ள அனுப்பிட்டு அவங்க தனியா பேசுவாங்களே பெரியவங்களாம். அப்படி பேசுறப்போ நான் ஒட்டி கேட்ட விஷயம் என்னன்னா வந்துட்டு அங்கிள் வீட்டுல வந்து அங்கிள் வந்து இந்த காட்டு பண்டி அப்புறம் அந்த உடும்பு இதெல்லாம் வந்து உயிரோட எடுத்துட்டு வந்து அங்கேயே அந்த குட்டி பால்கனி இருக்கும் அந்த வீட்லயே அங்கேயே ஆய்வாரு. மேபி அதனால அவர் அந்த வீட்டுல ஏதாச்சும் ஈக் அவுட் பண்ணிட்டு அந்த வீட்லயே இருந்திருக்கலாம். ஏன்னா தம்பி வந்து தலைச்ச ஆம்பளை பிள்ளைன்றதுனால அவரை எடுத்துக்க பாத்துருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அப்பா. அவர் சொல்றாரு, நான் பின்னாடிதான் இருந்தேன், ஏன் நீ அத்தனை வாட்டி என்னை வந்து பார்த்தோம் நீ பார்க்காத மாதிரி போயிட்டு அப்படின்னு. நான் அவ்வளவு நேரம் பாக்குறேன், அந்த இடம் கோசமா தான் இருந்துச்சு. அவர் அங்க இருந்ததுக்கான ஒரு அடையாளமே இல்ல. நான் வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ மணி நேரமா எத்தனையோ செகண்ட் கழிச்சு எங்க சித்தி போய் அதே இடத்துல இருந்து கூட்டிட்டு வராங்க அவரை. அப்போ எப்படி இருக்கும் அந்த இடத்துல? நல்லா மூளை எல்லாம் பாத்தீங்களா அந்த ரூம்ல? ஆமாக்கா, ஏன்னா அந்த ரூம் வந்து ரொம்ப குட்டி ரூம் தான். 3 செவரு இருக்கிற மாதிரி அந்த பா ஷேப்ல தான் இருக்கும். கதவுக்கு நேரம் சாமி மடம் இருக்கும், பக்கத்துல எல்லாம் ஜாமா வச்சிருப்பாங்க. சோ அவர் அந்த மத்த இடத்துல
இடத்துல போய் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த கதவு மட்டும் சைட்டா திறந்தே இருந்துச்சு. ஒரு ஜாமா பின்னாடி வச்சா உங்களுக்கு தான் தம்பியே தெரியல, தம்பி ஏன் பின்னாடி வரல உங்க கூட மேபி அவரால் வர முடியல. அவர் என்கிட்ட சொல்றாரு, நான் உன்னை அவ்வளவு நேரம் கூப்பிட்டேன், நீ ஏன் என்னை பார்த்து என்னை வந்து கூட்டிட்டு போல, சித்தி மட்டும் வந்து ஏன் என்னை கூட்டிட்டு போறாங்க. அவர் அதை மட்டும் தான் மீன் பண்ணாரு என்கிட்ட. இவன்டும் அவர் வந்து ஒரு 3 to 4 years தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி சொன்னோடனே என்னால அது எடுத்துக்க முடியல டக்குன்னு. பரவாயில்ல, சின்ன வயசுலயும் தம்பிக்காக இவ்வளவு எல்லாம் நீங்க வந்து போராடி தேடி நல்ல பொறுப்புல அக்கா தான் நீங்க. பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். மிஸ் ரூபி, 2008 உங்க வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவம் என்ன சொல்லுங்க. ஓகே, இது வந்து 2008 எனக்கு அப்போ ஒரு 9 வயசு இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நாங்க வந்து ஃபிளாட் வீட்லேருந்து டெரஸ் வீட்டுக்கு வந்து வீடு மாறி வந்தோம். ஸோ அந்த வீட்டில் வந்துட்டு 4 ரூம்பு 3 பாத்ரூம் இருக்கிற யூஸ்வல் நார்மல் டபுள் ஸ்டோரி வீடு மாதிரி தான் இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு வந்து இன்னொரு தம்பி பிறந்தாங்க. அவருக்கு அப்போ ஒரு 2 years ஆச்சு. 2 years ஆனதுக்கு அப்புறம் இந்த பெரிய சித்தி வந்துட்டு எங்க கூட வந்து இருந்துட்டாங்க. ஏன்னா தம்பி அம்மாவும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க கூட வந்து இருந்துட்டாங்க. அண்ட் தென் என் அப்பாவோட தம்பியும் வந்துட்டு அந்த டைம்ல எங்க கூட தான் வந்து இருந்தாரு. ஸோ அவர் இருக்கிறப்ப மேல ரூம் வந்துட்டு 3 ரூம் வந்து நாங்க எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு ஒரு ரூம், எங்க பிள்ளைங்களுக்கு அப்புறம் சித்திக்கு நாங்க எல்லாம் ஒரே ரூம்ல தங்கணும். சித்தப்பா வந்துட்டு ஒரு ரூம்ல தங்கியிருந்தாரு. ஸோ சித்தப்பா ரூமும் எங்க ரூமும் வந்து அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கும். ஸோ 2 ரூமுக்கும் ஒரு பாத்ரூம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு நான் ஸ்கூல்ல வந்துட்டு லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க சித்தப்பா தான் வந்து ஏத்துவாரு. அவரு ஏன்னா எங்க சித்தப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. எதுக்கு எடுத்தாலும் சும்மா அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. அதனால வந்து ரொம்ப பயம் அந்த டைம்ல ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல ரொம்ப பயமா இருக்கும். ஸோ நாங்க அவர் வர்ற ஸ்கூல் முடிஞ்ச உடனே நாங்க கேன்டீன் போயிட்டு திருப்பி வெளியே வர்றதுக்கிட்டே அவர் ஸ்கூல்ல வந்து பாத்துட்டாரு. நான் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களோட விளையாண்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு வந்தது கேன்டீன்ல இருந்து. ஸோ அவர் வந்து அதெல்லாம் எடுத்துக்க முடியல. அவருக்கு வந்து அந்த கரெக்ட் சொன்ன டைம்னா அந்த வெளியே வந்து நின்றுணும். அவருக்கு ஒரு 2-3 செகண்ட் அவருக்கு வந்து அந்த கோவம் வந்துடும். யானை எனக்கு தெரியல அந்த டைம்ல. அதனால வந்துட்டு ஸ்கூலுக்கு ஏத்திட்டு போறப்போ வீட்டுக்கு போற வரைக்கும் என்னோட தொட வந்து திருவிக்கிட்டே வந்தாரு. பின்னாடி உட்கார வச்சு திருவிக்கிட்டே தான் வந்தாரு. ஸோ எனக்கு அது ஒரு பயம். அப்புறம் வீட்டுக்கு போனோடனே வந்துட்டு அந்த பயத்துல என்ன ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் லேசா காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே நார்மலா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணிட்டு நைட்டு தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு எங்க சித்தப்பா ரூம்ல இருந்து ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு எங்களை பாக்குற மாதிரி எனக்கு ஒரு கருப்பான உருவம் தெரிஞ்சிச்சு. கண்ணு ரெண்டும் ஒரு மாதிரி சோப்பா. ஸோ அப்பதான் வந்துட்டு நான் வந்து கதவு பக்கம் அண்ணன் சைடு கதவு பக்கம் வந்து திரும்பி படுத்திருந்தேன். ஸோ ஒரு நம்ம நைட்ல வந்து லேசா முழிப்பு வந்து நம்ம திரும்பி படுப்போம்ல, அந்த மாதிரி திரும்பி படுத்தப்ப வந்துட்டு என்னோட பெரிய தம்பி என் முன்னுக்கு படுத்திருந்தாரு. ஸோ எனக்கு அதை பார்த்தோன்னே அவ்வளவு பயம் வந்துருச்சு. லைக் அது என்னை பார்த்துட்டு நாக்க புருஷா நீட்டுது. அந்த ஒரு மாதிரி ரெட் கலர்ல ஒரு நாக்கு அவ்வளவு நீட்டு எட்டி பாக்குது. ஆனா நான் என்ன பண்ணேன், எனக்கு அந்த பயத்தினால என்ன செய்யுதுன்னு தெரியாம என் தம்பி புடிச்சுக்கிட்டே வந்து நான் படுத்துட்டேன். கொஞ்ச நேரத்துலயே வந்து ஏன் சித்தி எழுப்பல? சித்தி வந்து கொஞ்சம் தூரமா ஏன்னா நாங்க 4 பேர் இருந்தோம்ல, 4 பேர் இருந்தனால சித்தி வந்துட்டு சின்ன தம்பியோட வந்துட்டு கடைசியில படுத்துக்கிட்டாங்க. அதாவது செவுரு பக்கமா படுத்து கட்டி கதறி எழுப்பிருக்கலாமே, ஊரே கூப்பிட்டுருக்கலாம்ல. ஐயோ எனக்கு அந்த டைம்ல என்ன செய்யுதுன்னு தெரியல. அந்த நான் எப்படி பார்த்தேன்னு சொன்னாக்கா, அந்த கண்ணு நம்ம அரை தூக்கத்துல கண்ணு ஒரு மாதிரி லேசா திறப்போம்ல, அந்த மாதிரி திறந்து பாக்குறேன். மேபி அது என்னை பாத்துருச்சா இல்ல வந்து எங்க ரூம் எட்டி பாக்குதா அப்படின்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா லைக் அது வந்து கொஞ்சம் லைட்டா முடி இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா லேசா சொட்டை மின்னுக்கு மட்டும். ஆனா அந்த கருப்பா கண்ணு ரெண்டும் வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல, அந்த பாம்பு மஞ்சள் கலர்ல இருந்துச்சு. நாக்கு அவ்வளவு நீளமா இருந்தது. லைக் மேபி அது உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணிச்சா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அப்புறம் என்ன பண்ணாரு, பெரியப்பா வந்து கொஞ்சம் அவரும் அந்த சாமி அழைச்சி எல்லாம் பாப்பாரு. அவர்கிட்ட அதை பத்தி சொல்லி அவர் வந்து வீடு ஃபுல்லா வந்து கட்டு போட்டுட்டு போனாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்து வீடு கோச வீடு, அதனால வந்து அங்கேயும் ஏதாச்சும் வந்துட்டு போற மாதிரி நிறைய உருவங்களை வந்து பார்க்க முடிஞ்சது என்னால. யார் பாப்பா? நீங்க மட்டும் தான், உங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரிஞ்சுதா மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுதா? தெரிஞ்சிருக்கும். ஆனா யாருமே எதுவுமே ஷேர் பண்ணல யாருக்கிட்டயும். எங்க அம்மாக்கு நிறைய தெரியும். அம்மா வந்து காலையிலே ஏஞ்சிருவாங்கல்ல, ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஏதாச்சும் அவங்க பாத்துருவாங்க, எங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏதாச்சும் ஆண்டி யாராச்சும் வந்தாங்கன்னா பேசிக்கிட்டுனா அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அந்த வீட்டுக்கு வந்த புதுசுல நானும் தான் பார்த்தேன், இந்த வீட்ல இருந்து இப்படி வந்துட்டு போனுச்சு, அந்த வீட்டுல இருந்து அப்படி வந்துட்டு போனுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நானே ஒரு 2-3 தடவை பார்த்திருக்கேன். பின்னாடி கதவு திறக்கிறப்போ வந்துட்டு நம்ம வீட்ல இருந்து யாராச்சும் எட்டி பார்த்துட்டு டக்குன்னு ஓடுனாங்கன்னா ஒரு ஷேடோ மாதிரி தெரியும். அந்த மாதிரி பட்டுன்னு பார்த்துட்டு பட்டுன்னு ஓடுற மாதிரியே ஒரு கருப்பு உருவம்லாம் நான் பார்த்திருக்கேன் அந்த டைம்ல.
ஸோ ஆனா நான் எதுக்கு யாராவது ஏன்னா காசு வீடுல யாராவது மேபி அங்க கொஞ்ச நேரம் இருந்துக்கலாம் மனசாலு. இல்லக்கா அந்த அந்த வீட்டுல யாருமே வந்ததே இல்லை இது வரைக்கும். யாரும் அவங்க வந்து இருக்கவும் மாட்டாங்க. அது ஏன்னு தெரியல. நாங்க போனதுல இருந்து எத்தனையோ வருஷமா அந்த வீடு வந்துட்டு நான் அப்ப போன புதுசு ஒரு 2 வருஷம் தான் அந்த வீட்டை யாருமே வாங்க வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தவங்க வாங்கி இந்த வீடை வந்து உடைச்ச மின்னுக்கு வந்து பாதி உடைச்சு பாதி பின்னாடி சைட்லாம் உடைச்சிட்டாங்க. உடைச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்து யாருமே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்துட்டு அந்த நடு வீடு மட்டும்தான் கோசமா இருக்கும். இன்னொன்னு அந்த வீட்டுல வந்து நாங்க நாயெல்லாம் வளர்த்ததுனால நாயெல்லாம் அங்க கட்டி போட்டிருப்போம். சோ அங்க யாராச்சும் வந்தாக்கா கண்டிப்பா தெரியும் நம்மளுக்கு. ஒரு நிமிஷம் அப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம். அங்க நிறைய உருவம் நடமாட்டம் இருக்குனாக்கா எப்படி நாய் வந்து குலைக்காம விட்டுச்சு? எப்போதும் சொல்லுவாங்க ஏதாவது நடமாட்டம் இருந்துச்சுன்னா நாய் ஊழ விடும். பப்பி வந்து மின்னுக்கு பக்கம் கட்டி போட்டிருக்கோம். நான் வந்து ரொம்ப பின்னாடி பக்கம் தான் பாப்பேன் அதெல்லாம். ஏன்னா பப்பி வந்து விடி காலம்பரை கத்துவோம். விடி காலம்பரை வேணா கத்துவோம். ஏன்னா ஒரு 5-6 மணிக்கு அம்மா எழுந்திருப்பாங்க எங்கெல்லாம் ஸ்கூல்ல அனுப்பி விடுறதுக்கு. ஸோ அந்த டைம்ல வேணா கத்திருக்க வாய்ப்பு இருக்கு. நான் வந்து பின்னாடி பக்கம் பார்ப்பேன். வீட்டு பின்னாடி பக்கம் வந்து கொஞ்சம் இடம் இருக்கும். ஸோ நாங்க என்ன பண்ணுவோம், விளையாடுறதுக்கு பேட்மிண்டன் விளையாடுறதுக்குலாம் பின்னாடி தான் போவோம். ஸோ அந்த மாதிரி பின்னாடி போற டைம்ல வந்து டக்குன்னு அந்த மாதிரி போறது, ரூம் பக்கத்துல இருந்துகிட்டு வந்து ஏதாச்சும் ஒரு குட்டி 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 சத்தம், டக்குன்னு வந்துட்டு யாராச்சும் எட்டி பாக்குற மாதிரியே ஒரு இது ஒரு ஷேடோ வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா சொன்னாக்கா வந்துட்டு எங்க அடிப்பாங்களோ, ஏன்னா சித்தப்பா அந்த டைம் இருந்தாருல, அதனால அடிப்பாரோ, ஏதாச்சும் வீட்டுல யாரும் இல்லைன்னா அடிப்பாரோ இதை வச்சு சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த யார்ட்டையுமே ஷேர் பண்ணதுக்கு நான் ரொம்ப பயப்படுவேன் அந்த மாதிரி. அதனால வந்து யாருக்கும் அதை பத்தி சொன்னது இல்லை. அந்த ஒரு பயத்தினால அது அப்படியே இதாயிருச்சு. ஆனா நான் அந்த மாதிரி விஷயத்த பார்த்தேன்னா எனக்கு கத்தணும் தோணாது. ஏன்னு தெரியல, அது என்ன நடக்குது அப்படின்னு நான் பார்க்கணும்னு தான் ஆசைப்படணும் இல்லையா, என்னால கத்த தோணவே தோணாது எனக்கு. ஏன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வேற ஒண்ணு என்னெல்லாம் பாத்தீங்க? வேற வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க எதுவுமே பார்க்கல. எங்க எதிர் வீட்டுல வந்து நிறைய இருக்கு, அமானுஷ விஷயம் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. என் எதிர் வீட்டுல வந்து என்னோட தம்பியோட ஃப்ரெண்டு வீடு தான், அவங்க பாட்டி வீடு. அந்த வீட்டுல இருந்து பக்கத்து வீடை வந்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு வெள்ளை உருவம் வந்துட்டு அவங்கள வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த பாட்டி. அவங்க போய் சிரிச்சுட்டு சிரிப்பாங்களா இல்லையா? பாட்டி வந்து லைக் ரொம்ப வயசானவங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 80+ இருக்கும் அந்த டைம் நாங்க இருக்கிறப்போ. அவங்க வந்துட்டு லைக் வெளியே உட்காந்துட்டு அந்த வெத்தலை பக்கம் இடிச்சிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு பார்த்து அவங்கள பார்த்து சிரிக்குமா. அவங்க சொல்லுவாங்களா, விளக்கமாறு எடுத்து அடிச்சிருவேன் போயிரு அப்படின்னு சொல்றதா சொல்லுவாங்க எங்க கிட்ட. அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த வீட்டுக்கிட்டே வந்து 2 மாங்காய் மரம் இருக்கும். அம்மா வந்துட்டு விடி காலையில மார்கழி மாசம் கோலம் போடுறப்ப அந்த மாங்காய் மரத்துக்கிட்ட அந்த அம்மாவை பார்த்து சிரிக்குமா. அம்மா வந்து அந்த வெள்ளை உருவமா? ஆமா, என்ன அந்த வெள்ளை உருவம் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு வெள்ளை உருவம் அந்த மரத்துக்கிட்ட உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அவங்கள பார்த்து அப்படின்ட்டு. அம்மாவும் சொல்லிடுவாங்க, தொடப்பக்கட்டை எடுத்துருவேன் அழகா இங்கேருந்து போயிரு அப்படின்னுடுவாங்களாம். ஸோ அது அப்பயே சிரிச்சுட்டே தான் இருக்குமா. அம்மா வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க அது என்ன உருவம் தரலாம்னா அது ஒரு பெண் உருவம் வெள்ளை கலரு வெள்ளையா ஒரு பெண் உருவம். அது அவங்க அந்த மாங்காய் மரத்துக்கிட்ட கீழே அந்த சின்ன இடமா இருக்கும், அங்க உட்காந்து சிரிக்குமா பார்த்து. பயம் வரலையா? அம்மா வந்து அம்மாக்கு அந்த சாமி வரும்ல, அதனால அம்மாக்கும் அந்த மாதிரி பயம் வந்து அவங்க அந்த மாதிரி சத்தம்லாம் போட மாட்டாங்க அவங்களும் அந்த மாதிரி. அதனால வந்துட்டு அவங்க வெள்ளை உருவம் வந்து ஏதோ ஒரு மோகினியோ இருக்கலாம் மேபி. ஆனா அது வந்து ரொம்ப நாள் அங்க இருக்குன்னு இந்த எதிர் வீட்டு பாட்டி எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமா அந்த வீட்டுல இருக்காங்க. அதனால வந்துட்டு அது பக்கத்து வீட்டுல ரொம்ப நாளாவே இருக்கு, அந்த எதிர் வீட்லயும் இருக்கு, உங்க பக்கத்து கோசை வீட்லயும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க கிட்ட. அதனாலே சொல்லணும் கண்ணுக்கு அந்த வெள்ளை உருவம் தெரிஞ்சது இல்ல. என் கண்ணுக்கு வெள்ளை உருவம் தெரிஞ்சது. ஆனா அந்த கருப்பு உருவம் மட்டும் அடிக்கடி தெரியும். ஆனா அதே உருவம் நான் பார்த்தேன் அந்த ஃபேஸோட தெரியாது. லைக் பின்னாடி அந்த ஷேடோ மாதிரி பிளாக் கலர் ஷேடோ டக்குன்னு போற மாதிரி அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் அதனாலே வந்து கொஞ்சம் மறுபடியும் இந்த வெள்ளை உருவம் கருப்பு உருவம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு லெட்டர் போடுங்க. என்ன நடந்தது அபி? 3 கதை இருக்கு. கோர்வையா வரும் அது. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நான் என் அம்மா ஃபர்ஸ்ட் ஒரு புது வீட்டுக்கு போறோம். ஸோ அந்த வீடு வந்து நாட் வீடு. ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த செம்மண் அந்த மாதிரி இருக்கும், எல்லா வீட்டுல கிட்ட இருக்கும். ஸோ அந்த வீட்டுக்கு நாங்க தான் புதுசா போறோம். ஸோ நாங்க போகும்போது நாங்க வந்து நிறைய அந்த
இந்த ஈட்டை, மீன் அதெல்லாம் நாங்க எடுத்துட்டு போனோம். நாங்க வளர்த்த அதெல்லாம் நான் எடுத்துட்டு போனோம். போனோடனே என்னோட ஈட்டை வந்து வந்துகிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு தெரியல, செத்துருச்சு. அப்புறம் நாங்க வளர்த்த அந்த மீன் எல்லாம் வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் போக போக அது அப்படியே வந்து சொந்தமாவே செத்துருச்சு, முள்ளுக்கண்டை. ஸோ எங்களுக்கு வந்து எந்த ஒரு டவுட்டும் வரல அப்ப. ஸோ என்னடா அது ஒன்னா சாகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் என்ன பண்ணுவோம், சரி பூனை வளர்க்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் பூனை, எத்தனை பூனை வளர்த்தாலும் அந்த பூனை எல்லாம் செத்து போயிருது. ஸோ எங்களுக்கு வந்து ஸ்டில் வந்து எங்களுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி எல்லாம் சாகுது அப்படின்ட்டு அந்த ஒரு டவுட் எங்களுக்கு இன்னும் வரல. அப்போ நானும் அம்மா தான் 2 பேர் தான் வீட்டுல இருப்போம். நான் வேலைக்கு போயிட்டு வரோம், அம்மா வீட்டுல இருப்பாங்க. ஸோ அம்மா வந்து மதியான டைம்ல சாப்பிட்டுட்டு தூங்குவாங்களா கொஞ்ச நேரம். ஸோ கதவு திறந்து வச்சுட்டு தான் தூங்குவாங்க. எனக்கு காலைல வேலைக்கு போனா வேலை முடிச்சுட்டு வரதுக்கு 7 மணி ஆகும், அவங்க நல்லா தெரியும். ஆனா தூங்குற டைம்ல ஒரு 3-4 மணி வாக்குல நான் வந்து ரூம் கதவு கிட்ட நின்று அம்மா அப்படின்னு என்னோட குரல்ல வந்து யாரும் கூப்பிடுற மாதிரி அவங்களுக்கு வந்து விளங்குமா. ஸோ நான் தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா என் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, சவுண்டு வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய தடவை வந்து அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அதுவும் நாங்க பெருசா எடுத்துக்கல. இது யூஸ்வலா இது வந்து நடக்கிற விஷயம் தான், நாங்க இவ்வளோ பார்த்துருக்கோம் இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அதனால இது நார்மல் தானே அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் வந்து என்னன்னா நைட் டைம்ல நாங்க வந்து விடிய பேசுவோம். இப்போ எனக்கு நாளைக்கு எனக்கு லீவு அப்படின்னா நாங்கள் வந்து நைட் விடிய பேசணும், நாமோ பேசிட்டு இருப்போம், என்னென்னமோ பேசுவோம், பேசி சிரிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்க டைம்ல வந்து ஒரு நாள் எங்க வீட்டு பக்கத்துல வந்து வீடு இல்லை. அங்க வந்து என்னன்னா புல்லுக்காடா தான் இருக்கும். ஸோ நாங்க போய் ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கிட்ட வச்சுக்கோங்களேன். ஸோ கதவு அந்த ஜன்னல் இருக்குல்ல, ஸோ நாங்கள் பேசிட்டு இருக்கோமேது 3-4 மணி வாக்கில் ஒரு முரட்டு குரல்ல அத்தனை மணி யாரு அங்க இருப்பான்னு எனக்கு தெரியல. அந்த கதவு அந்த ஜன்னலுக்கு வெளியில இருந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆம்பளை குரல் வந்து வித்தியாசமான ஒரு மனுஷன் குரல்னு சொல்ல முடியாது. இடையில அது என்னதான் சொன்னாங்கன்னு எனக்கு என்ன தெரியல. அது ஒரு மாதிரி பாஷையில என்னமோ சொன்னாங்கன்னா நாங்க 2 பேரும் பேசுறதுல நிப்பாட்டிட்டோம். ஸோ நிப்பாட்டினோடனே என்னடா என்னமோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அம்மா சொல்லிட்டாங்க, சரி பரவாயில்ல படுத்து தூங்கிடுவோம் மணி ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்க தூங்கிட்டோம். ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஒரு நாள் பாத்தீங்களா ஏதாவது இருக்கா, கிட்ட போய் பயமா இருந்துச்சுக்கா, கிட்ட போய் பயமா இருந்துச்சுக்கா, என்ன லைட் அணைச்சிட்டோமா. ஸோ அப்ப நாம வந்து என்னடா அது திடுப்புன்னு ஒரு முரட்டனமான ஒரு குரல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்க அப்புறம் அங்க கொஞ்ச நாள் போக அந்த வீடு சுத்தி வந்து பாகார் போட்டாங்க. அப்புறம் நாள் போக என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா வந்து சீக்கிரம் வளர்ந்துட்டாங்க. அம்மா வந்து என்னன்னா டயபெட்டிஸ்னால அவங்களுக்கு அப்பப்பக்கு உடம்பு முடியாம போயிடும். அவங்க படுத்திருப்பாங்க, அவங்க உடம்பு சட்டுன்னு சூடு ஏறிடும், உடம்பு சூடாயிடும். அப்ப அவங்க வந்து ஒரு ஆள் படுத்து 2 கட்டில் இருக்கும், நானும் அம்மா அப்பா தனித்தனியா தான் படுத்துக்கோங்களா. அவங்க ஒரு ஆளுக்கு படுக்கிற அந்த மெத்தையில வந்து யாரும் அவங்க திரும்பி படுத்திருந்தாங்கன்னா அவங்க முதுகு இடிச்ச மாதிரி யாரும் படுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க ஒரு உணர்வு வந்து அவங்களுக்கு வந்து எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு நைட்ல யாரும் என்னை இடிச்சுக்கிட்டு யாரும் படுத்திருந்தாங்க. நடந்த பிறகு கூட அவங்களுக்கு லைட்டா ஃபீல் பண்ணல, இது என்னமோ வேற மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆமா, அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஏதோ காத்து சேட்டை வெளியில இருந்து வருது, வெளியில இருந்தா வர்றதா இருக்கும், அதுங்களுக்கு வேற வேலை இல்ல அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அவங்க அது இது பண்ணிக்கல, அப்படியே இருந்துச்சு. அப்படியே இருக்க வந்து என்ன எதுவுமே விஷயம். ஆனா ஒரு நாள் எனக்கு வந்து என்னன்னா நான் அம்மா அப்ப ரொம்ப கஷ்டத்துல இருந்தனால எங்களால அடுத்த வீடு பார்க்க முடியலக்கா. ஸோ அவங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா ஹோமம் வளர்த்து ஏதாச்சும் பூஜை பண்ணி அந்த மாதிரி ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டைம்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நான் எங்க அம்மா படுக்கிற அந்த மெத்தை இருக்குல்ல, மத்தியான டைம்ல நான் படுத்திருந்தேன், லீவ் டைம்ல நான் படுத்திருந்தேன். நான் தலை வந்து அவங்க கால் மாட்டை எப்பவுமே தலை எங்க வச்சிருப்பாங்களோ காலு அவங்க படுற இடத்துலதான் நான் தலை வச்சு நான் படுத்திருந்தேன். ஆப்போசிட்ல படுத்து போர்வை போட்டு இது பண்ணேன், லைட்டா போர்வை போட்டு போத்திருந்தேன். அம்மா தான் படுத்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்றேன், தூங்குறேன். ஆனா நான் வந்து அரக்கன்ல தான் நான் இருக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுதுக்கா, அந்த வீட்டுல வந்து 2 ரூம் தான். முதல் ரூம்ல நாங்க வந்து படுக்கிற ரூம், 2வது ரூம் வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி ஜாமாலாம் வச்சிருப்போம். அங்கேதான் சாமி பூஜை அறையும் அங்கதான் இருக்கும்.
அந்த ரூம்ல இருந்து ஏதோ ஒரு உருவம்க்கா அந்த கதவு திறந்துகிட்டு லைட்டா அப்படியே வருதுக்கா. நான் அரக்கண்ல பாக்குறேன், சாக்லேட் கலர்ல உயரமா மனுஷன் மாதிரிதான் இருக்குது. அப்படியே வந்து எங்க அம்மா அந்த கட்டு நான் படுத்திருக்கல அப்படியே என்னை நோக்கி வருதுக்கா. என்னால அசைய முடியல, உடம்பு அசைக்க முடியல. அசைக்கணும், உடம்பு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அசைக்க முடியல. எழுந்திருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு இது அந்த வர மாட்டேங்குது, கிட்ட வருதுக்கா. அப்படியே நானும் அப்படி இப்படின்னு முண்டி கிண்டி அப்படியே எந்திரிச்சிட்டேன், ஒண்ணும் செய்ய முடியல. அப்புறம் அந்த மாதிரி அப்புறம் சரி என்ன செய்யலாம், அந்த ஓமம் வளர்த்து எது செய்யலாம் அப்படின்னு பார்க்க அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போனேன்னா அம்மா ரொம்ப மோசமாயிட்டாங்க. உடம்பு வந்து அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அம்மா ஒரு காலகட்டத்துல வந்து அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அம்மா இறந்துட்ட உடனே அவங்க டயபெட்டிஸ் வந்து 4வது ஸ்டேஜ்க்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கோவிட் டைம்ல ஸோ எமர்ஜென்சியா நாங்க வந்து கூட்டு போயிட்டு மறுநாளே ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்துச்சு, மாதிரி அம்மா இறந்துட்டாங்கன்னு. திடீர் மரணம்னால என்னால ஏத்துக்க முடியல. நைட் எதன கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்து அதுக்கப்புறம் தான்க்கா அந்த வீட்டுல என்ன இருக்குன்னே எனக்கு தெரிய வந்துச்சு. இப்படி கண்டுபிடிச்சீங்க, என்ன நடந்துச்சுன்னு இருங்க, பாட்டுக்கு பிறகு நம்ம பேசுவோம். ஓகேக்கா, கண்டிப்பா. மிஸ் எபி அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. அம்மாவுடைய இறப்புக்கு பிறகுதான் கண்டுபிடிக்கிறாங்க வீட்டுல தான் பெரிய பிரச்சனையே இருக்கு அப்படின்னு. சரி, எப்படி என்ன நடந்தது சொல்லுங்க. ஸோ நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு, அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த டைம்ல அம்மா திடீர்னு இறந்ததுனால ஸோ எங்களால வந்து ஒதுக்கும் பண்ண முடியும். அப்ப அம்மா இறப்பு வந்து இது பண்றதுக்கு வந்து என்னோட கல்யாணம் பண்ணிக்க போறவரு வீட்டுக்கு வந்தாரு. அவரு கண்ணுக்கு வந்து இந்த தேயில நல்லா கண்ணுக்கு தெரியும், என்ன என் கண்ணுக்கு நல்லா தெரியாது. என்னால உணரதான் முடியும், பார்க்க முடியாது. ஆனா அவரால் வந்து பார்க்க முடியும். ஸோ அவர் வீட்டுக்கு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வராரு. வந்தோடனே வீடு அப்படியே பார்த்தாரு. பார்த்துட்டு உடனே அப்புறம் வந்து அப்போதைக்கு என்கிட்ட சொல்லல. அவரு கிளம்பி போன பிறகு என்கிட்ட போன் அடிச்சு ஒரு டைம்ல வெளியில சொல்றாரு. எப்படின்னா வீட்டுல வந்து அவங்க 2வது ரூம்ல ஒரு பொம்பளை இருக்கு, அது வந்து மூளையில உட்காந்துருக்கு, கருப்பு உருவம் நான் பார்த்தேன். ஸோ அது வந்து அது இருக்கு, அது வந்து வீட்லயே தான் இருக்கு. அதனாலதான் நீங்க வளர்த்த எல்லா ஜீவராசியும் வந்து செத்து போகுது அப்படின்ட்டு. அது வந்து அந்த ரூம்ல தான் இருக்கு. நான் பார்த்தது பிரவுன் கலர்ல உள்ள உருவம். ஆமா, அது வந்து என்ன, அவரு பார்த்தது கருப்பு உருவம். ஆமா, அவரு வந்து பார்த்தது ஒரு பொம்பளை தான் சொன்னாரு. ஒரு பொம்பளை ஒரு கருப்பு உருவம் அது அங்க இருக்கு. அது வந்து அதுதான் அந்த அந்த இடத்த விட்டு எதை போக மாட்டேங்குது. இன்னொரு ஆம்பளை ஒருத்தன் இருக்கான், 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஜோடியா இருக்காங்க. ஆமா, 2 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நானும் வந்து அதுக்கப்புறம் எனக்கு நான் நார்மலாவே நான் எப்படி சொல்றது, நான் பேய்னா அவ்வளோ எனக்கு பயம்னு சொல்ல முடியாது. நான் பயப்பட மாட்டேன், தைரியமா தான் இருப்பேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து அம்மா அப்படி வளர்த்து கொண்டு வந்துட்டாங்க. அதனால அந்த வீட்டுல நான் வந்து 1 வருஷம் காலம் நான் இருக்கணும். ஏன்னா அம்மா இறந்து 1 மாசம் முடிச்சு 1 வருஷம் எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுதான் போகணுண்டு அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வீட்டை விட்டு நம்ம என்னை வந்து வெளியாக்க விடல. அது வீட்டை விட்டு வெளியாக முடியாத அளவுக்கு பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் எப்படி மக்கா நான் பார்த்தேன், எங்க அம்மா இறந்து நான் அந்த அதிர்ச்சியில இருந்ததுனால எங்க அம்மா அடிக்கடி என் கனவுல வருவாங்க. அவங்க நிஜமாலையும் வந்து, ஏன்னா அவங்க இறந்துட்டா நான் எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு அந்த ஒரு இதுல வந்து அவங்க ஒரு இது திடீர்னு இறந்ததுனால அவங்களுடைய இதுல வந்து நான் மட்டும்தான் இருந்தேன். அந்த மைண்ட் செட்ல நான் மட்டும் தான் இருந்தேன். இது நான் வந்து சாமி பார்த்ததுனால அவங்களும் சாமி சொல்லிட்டாங்க. அம்மா இறந்த டைம்ல வந்து என்னதான் நினைச்சாங்க அப்படி. அதனால என் கனவுல அடிக்கடி எங்க அம்மா வருவாங்க. எங்க அம்மா மாதிரி வந்துட்டு என் கையை பிடிச்சிட்டு வா காட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு வந்து கூப்பிடுறாங்க. நானு காடு வந்து இருட்டா இருக்கு, சொன்ன காட்டுக்கா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அது மூஞ்ச காட்டுல நான் சைட்டை தான் பார்த்தேங்க. அம்மா மாதிரிதான் இருக்கு. நான் வரல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு நான் சொன்னேன். இல்ல வா காட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சிட்டு கூப்பிடுறாங்க. நான் சொன்னேன், இல்ல இந்த மரத்தை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னாங்க. ஒரு பெரிய மரம், அவங்க காட்டுல பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்தை பார்த்து எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு. அப்புறம் இல்ல எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கையை அப்படியே
அவங்கள்ட்ட பிடுங்கிக்கிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஓடிட்டு போயிட்டு ஒரு வீட்டுக்கு போகுது. அது ஒரு கனவு மாதிரி வீட்டுக்கு போந்துட்டேன். அந்த வீடு வந்து சுத்தி வந்து பூவா இருந்துச்சு. அவங்க வீட்டுல வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த வீட்டுக்கு நம்ம நுழைஞ்சோடனே விடிஞ்சிருச்சு. அப்ப அந்த அவங்க ஒரு ஆண்டி இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஆண்டி சொல்றேன், ஆண்டி எங்க அம்மா இந்த காட்டுக்கு தான் போனாங்க, அவங்க எங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜன்னல் வெளியே பாக்குறாங்க. அவங்க எங்கிட்ட அங்கிட்டன்னு வந்து அப்படியே ஜுப்புன்னு போய்கிட்டு இருக்காங்க காட்டுக்கா. அப்புறம் எங்க அம்மான்னு சொல்லிட்டு வந்தாங்களே ஒருத்தவங்க, அவங்க காட்டுக்கு எங்கிட்ட அங்கிட்டு ஓடுறாங்க சுப்புன்னு. எனக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து என்னோட கூட வேலை செய்யற மலாய்க்காரச்சிங்க இருந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி கனவு வந்துச்சு, இது என்னது, நிஜமா இது எங்க அம்மா தானா இல்ல என்னதுன்னு தெரியல. அப்ப அந்த மலாய்க்காரச்சி சொல்றா, இல்ல அது ஆக்சுவலி அது வந்து ஜின்னு, அது வந்து உன்னை கூட்டிட்டு போறதுக்கு பாத்துருக்கு அவங்க அம்மா மாதிரி வந்து, சோ அதனாலதான் உன்னை ரொம்ப கேர் பண்ணிருக்கு. உன்னை ரொம்ப கேர் பண்ணதுனாலே நீ வந்து நம்பிடுவ, உங்க அம்மா நினைச்சு நீ நம்பிடுவ. சோ உங்க அம்மா நீ கூப்பிட்டா நீ போவதானே, அதனால வந்து உங்க அம்மா மாதிரி வந்து கூட்டு போக பாத்துருக்கு. ஆனா நல்லவேளை நீ தப்பிச்சிட்ட, இல்லன்னா அது உன்னை கூட்டு போயிருக்கோம். சோ அந்த மரத்தை காட்டுச்சுல, அந்த மரத்துலதான் அதுங்களோட வீடு. சோ அதனாலதான் அப்படின்னு சொல்ல மாதிரி சிலுக்குதுக்கா எனக்கு அப்படின்னு சொன்னோடதான் அப்புறம் எனக்கு தெரிஞ்சது, ஓ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு அப்படி இருந்து வெளியாயிட்டேன்க்கா. நான் சாமி போய் பார்த்தோன்னா அங்க சாமி பார்த்ததுலயும் அங்கேயும் அவங்க சொன்னாங்க, ஆமா அந்த வீட்டுல இருக்கு, எங்க அம்மா இறந்த உடனே என்னையும் கூட்டு போ பாக்குறதுக்கு தான் அது பண்ணுச்சு. இந்த வரைக்கும் அந்த வீட்டுக்கு யாருமே வரல. நானும் வெளியாகி 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு. அந்த புது வீட்டு போன தரமாக்கா, அது ஒரு பிளாட் வீடு. அது இதோட இன்னும் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. பிரச்சனை என்ன சார், இப்பதான் நான் சொன்ன 3 கதை சொன்னேனாக்கா, அப்பதான் ஒரு கதை முடிச்சிருக்கு. பிளாட் வீட்டுக்கு போனாக்கா, அந்த பிளாட் வீடு வந்து பக்கத்து வீடு. பிரேக் எடுத்துட்டு பிளாட்ல என்ன நடந்துச்சுன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கோ, கொஞ்ச நேரம் இருக்கேன். ஓகேக்கா. உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். எபி அவங்க வீட்டுல நடந்த சில சம்பவங்களை நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க. இப்ப வீடு மாறி அப்படி இப்படின்னு தப்பிச்சும் பொழைச்சுன்னு பிளாட் வீட்டுக்கு போறாங்க, புது வீட்டுக்கு. சரி, புது வீட்டுக்கு போனதும் என்ன நடந்தது எபி? ஓகேக்கா. ஸோ புது வீட்டுக்கு அங்கே போனோன்னே பக்கத்து வீடு வந்து காசு வீடு. ஸோ என்னோட வீடு நடுவில் ஒரு வீடுனா அந்த வீட்டுக்கு தான் நான் போனேன். ஸோ வீடு பார்க்கறதுக்கு நல்லா புதுசா சாட்லாம் அடிச்சு நல்லா இருந்தனால சரி, ஒரு ஆளுக்கு என்னோட ஒரு ஆளுக்கு 3 ரூம் இருந்துச்சு. சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நுழைஞ்சிட்டேன். பக்கத்து வீட்டுல வந்து அந்த சோத்துக்கை சைடு இருக்கிற வீடு வந்து ரொம்ப கதவுக்குலாம் வந்து உடஞ்சி, ஸோ உள்ளுக்குலாம் வந்து குப்பையா அந்த மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு இருக்கிற வீடு வந்து எப்பயுமே சாத்தியா இருக்கும், உள்ளுக்கு ஆள் இல்ல. ஸோ நான் மட்டும் நடுவுல வந்து போன புதுல எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஸோ நான் என்ன சமைச்சாலும் அது வந்து ஐஸ் பட்டியில வச்சு எடுத்தா அது பரவாயில்ல, ஆனா அது வந்து எனக்கு ஒரு சோம்பல் கொடுத்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னது அப்படின்னு சொன்னா, நான் வந்து மொதல் ரூம்ல எனக்கு தெரியும் வந்து அங்க 3 ரூம் இருக்கு. 3 ரூம்ல வந்து அந்த இருட்டா இருக்கிற ரூம்ல தான் எல்லா விஷயமும் நடக்கும். அதனால சொல்லிட்டு எப்பவுமே நான் வந்து வெளிச்சமா அந்த சூரியன் வெளிச்சம் அடிக்கிற அந்த ரூம்ல தான் எப்பவுமே நான் போயிட்டு படுத்து தூங்குவேன். அப்ப என்ன பண்ண, மொதல் ரூம்ல நான் வந்து எப்பவும் போல நான் என்னோட மொதல் ரூமுக்கும் அந்த அலங்கோலமான ஒரு வீடு பக்கத்து வீடு இருக்குல்ல, அந்த வீடுக்கும் ஒரு செவுரு தான். ஸோ நான் வந்து அந்த செவுரு ஒட்டுனாப்புல நான் வந்து தான் படுத்திருப்பேன். சரி, ஸோ எனக்கு நைட் ஆனா ரொம்ப டிஸ்டர்ப் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா வந்து தூங்கிக்கிட்டு இருப்பேன், டக்குன்னு வந்து கால் இழுக்கிற மாதிரி. அப்புறம் வந்து முன்னுக்கு கொரிடோர் இருக்குல்ல, ஒரு பொம்பளை மலையகட்சி அங்கிட்டு இன்னொரு வீட்டு ஏத்தாப்புல அந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டு உரும்புது. அந்த மூச்சு காட்டுல உரும்புது. நான் பின்னாடி அந்த பொம்பளை பின்னாடி நான் நிக்கிற மாதிரி, அதாவது கீழே வந்து என் வீட்டு வாசப்படிக்கு வெளியே. ஸோ உரும்புற மாதிரி இருக்கு. அந்த வீட்டு ஏத்தாப்புல ஆப்போசிட் வீடு உரும்புற மாதிரி இருக்கு. நான் அங்க வெளியே நிக்கிட்டு பாக்குறேன். அதுக்கேற வந்து என்ன பயமுறுத்த பாக்குற மாதிரி இருக்கு. ஸோ நான் வந்து அந்த மாதிரி ஒண்ணு பார்த்தேன். இன்னொன்னு வந்து என்னன்னா, கனவுல வந்து மூஞ்சி முகமே இல்லாம, கண்ணு மூக்கு வாய் எதுவுமே இல்லாம ஒரு 4-5 பேரு ஒரு குரூப்பா வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் அவங்களோட ஒரு ஆளா நடமாடுறேன். அப்புறம் நிஜத்துல வந்துக்கா ஒரு கனவு மாதிரி வந்து ஒரு நாள் ஒரு கனவு வந்துச்சு. ரொம்ப டிஸ்டர்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கனவு. எப்படின்னு
ஒரு எலும்பு கூடுக்கா, ஒரு கனவு மாதிரி வந்துட்டு ஒரு எலும்பு கூட என்னன்னு தெரியலக்கா, டக்குன்னு பாஞ்சு வந்து எனக்கு ஒரு முத்தம் கொடுத்து. அது என்ன? ஐயோ, நிஜத்திலேயே கனவு? நெஜத்துலக்கா பல்லு என்னால இன்னமும் உணர முடியுது. அதோட பல்லு எனக்கு அந்த உணர்வு பட்ட உடனே முடிச்சுட்டு காரி துப்பிட்டேன். அந்த மாதிரி அவ்வளவு மோசமா வச்சு அந்த முத்தம். ஐயோ அது பேய்க்கா, அது பேய். அது என்னதான் தூங்கிட்டு இருக்கு மெது பார்த்தோ தெரியல. நிஜமா இல்ல கனவான்னு எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க? அக்கா அது எனக்கு ஒரு கனவு மாதிரி வந்துச்சுக்கா. அது பேய் கனவு இல்ல, ஆனா ஒரு கனவு மாதிரி வந்துச்சு. அந்த கனவு எண்டிங்ல முடிக்கிற டைம்ல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நிஜமாவே ஒரு எலும்பு கொண்டு வந்து கிஸ் பண்ணிட்டீங்களா? எலும்பு கூட பேயா அது என்னன்னு தெரியலக்கா. ஆனா அது பல்லு திறந்து பாத்தீங்களா? திறந்துட்டேக்கா. திறந்த உடனே முடிச்சுட்டேன். எழுந்துச்சுட்டு படுக்கிறதா உட்காந்துருக்கேன். போலாம் போட்டி இருக்கு, படுக்கிறதா உட்காந்துருக்கேன். நான் துப்பிட்டேன். ரூம் தான் இருட்டா இருக்கு, கண்ணுக்கு தான் தெரியாத. என் கண்ணுக்கு தெரியாததுனாலதான் எல்லாம் நடக்குது. அப்புறம் எங்க சின்ன மாட்ட சொல்லி நாங்க போய் சாமி போமோ பார்க்க ஆரம்பிச்சோம். அந்த போமோ மலாய்க்காரர் என்ன சொன்னாருன்னா, ஆமா அது வந்து பிளாட் அங்க யாரோ வளர்க்குறாங்க, அது ரொம்ப வருஷமா அது அங்கேயே இருக்கு, அது பெருசு. அது அப்படிதான். ஆமா அது ஜின்னு. அது அவங்க யாரோ வளர்க்குறாங்க, வளர்த்து விட்டுட்டு போயிட்டாங்க. அது அப்படியே அலையுது. அது அப்படியே வீடு வீடா பூத்து வரும். அது ஒண்ணும் செய்ய முடியாது, வேணா நான் தண்ணி வந்துச்சுக்கிறேன், இல்லைன்னா நான் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து ஏதாச்சும் நான் பண்ண பாக்குறேன் அப்படின்னு. அப்புறம் என் சின்னம்மா சொன்னாங்க, இல்ல பரவாயில்ல, நீங்க ரொம்ப நாள் கிட்ட பரவாயில்ல, நீ இருக்க வரைக்கும் இருந்துக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. தண்ணி கொடுத்துருக்காங்க, தண்ணி ஒரு ஜம்மி பண்ண தண்ணி கொடுத்தாங்க. சரி அது சொல்லிட்டு அந்த தண்ணி எல்லாம் நான் வந்து தெளிச்சு விடுவாங்க. என்னதான் தண்ணியை தெளிச்சாலும் அதுங்க போலக்கா இது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அப்புறம் இவரு என்னோட கல்யாணம் பண்ணிக்க போறவர்ல இவரு வந்தாரு அதே வீட்டுக்கு வந்து பாத்துட்டு, அம்மா இங்க இருக்கு அது சொல்லிட்டாரு. அதை வந்து பொங்க வீட்டுல ஒருத்தன் வந்து வளர்க்கறான் ஒருத்தன், இது வந்து பக்கத்து வீட்டுல இருந்து இது வந்து தம்பூஸ் பண்ணி வருது, இங்கிட்டு வந்து உள்ளது ஒண்ணு அப்படின்னு இவர் பார்த்து சொல்லிட்டாரு. ஸோ நானும் அப்போதைக்கு வீடு காலி பண்ற டைம்ல எனக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு இதுவும் முடியல, சத்தியாவில. அப்புறம் நான் சரி இருக்கலாம் சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ஒரு 1.5 வருஷம் இருந்துட்டேங்க அந்த வீட்லயும். அந்த வீட்லயும் ஒரு 1.5 வருஷம் இருந்துட்டு, ஆனா ஒண்ணு மட்டும் நான் லாயில சொன்னேன், தயவு செஞ்சு நீ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் இங்க வரைக்கும் இருந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த வீட்டை விட்டு கிளம்பி இன்னொரு ரூம் எடுத்தோடனே சொல்லுங்க. அங்கேருந்து பிளாட்ல இருந்து கிளம்பும் போது உங்க எலும்பு குண்டு பாய் ஃப்ரெண்ட்க்கு பை பை சொல்லிட்டு போனீங்களா இல்லையா? அதெல்லாம் யாருன்னு தெரியாதுக்கா. அப்புறம் அந்த இடத்த விட்டு நான் கிளம்பி ஒரு ரூமுக்கு போனேன். ரூமுக்கு போனேன்னா அங்கேயே போனதும் அங்கேயும் உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அங்க ரூமுக்கு போனோன்னா அங்க ஒரு ஊருக்கார மாதிரி என்னோட கண்ணு முன்னாடி வந்து காட்டுச்சு, நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கார மாதிரி. இதெல்லாம் கேட்டே நான் கொஞ்சம் டேமேஜ் ஆயிட்டேன். அடுத்தது 3வது வீட்டுல என்ன நடந்துச்சுன்றது அடுத்த வாரம் பேசுவோம் அபி. ஓகேயா? ஓகேக்கா ஓகேக்கா. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்மதேச நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MT 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும்.